வணக்க நண்பர்களே. இப்போ தினமணி நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர் எடுத்திருக்கோம். இதை நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம இதை டெஸ்ட் நடத்துவோம். சரிங்களா? நம்மளுடைய டெலகிராம் லிங்க்கை வைக்கிறேன். நீங்கள் இதில் லிங்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு முதல்ல இந்த கொஷின் அண்ட் ஆன்சரை நீங்கள் ஒரு முறை படிச்சிருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கான டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதில் நீங்கள் கரெக்டாக இந்த வீடியோ பார்த்து 2 மணி நேரத்தில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கொடுத்துடலாம். இது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் அந்த குரூப்பில் இருக்கும். வேறு எதுவுமே இருக்காது. நோட்டிஃபிகேஷனோ எந்த விதமான ஒரு சார்ட்டும் இருக்காது. நீங்கள் இப்போ ஒரு முறை படிக்கிறீங்க, மறுபடியும் 2 மணி நேரத்தில் டெஸ்ட் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வரப்போகிற எக்ஸாமுக்கு இந்த கொஷின் ஆன்சர் அப்படியே இருக்கும். உங்களுக்கு மீண்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம். சரிங்களா? அதனால தான் நம்ம இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறோம். 2 மணி நேரம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 மணி டைம் கொடுக்கலாம். அப்புறம் போக 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 நம்ம வீடியோ அப்லோடு பண்ண ஒரு 1/2 hour 1 hourல நம்ம டெஸ்ட் நடத்திக்கலாம். இப்போ பிகினிங்கில் மட்டும் நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஏன்னா எல்லாரும் ஒரு அசம்பிள் ஆகணும். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, 4, RRB, SSC இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம இந்த மாதத்துக்கான 13, 14, 15, 16க்கான தினமணி நாளிதழ் அடிப்படையில் நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள். தற்போது கால்நடை மற்றும் விலங்கியல் அறிவுக்கான மேம்படுத்தப்பட்ட ஆராய்ச்சி நிறுவனம் தலைவாசல் என்னும் இடத்தில் துவங்கப்பட்டுள்ளது. இது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சேலம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி பாருங்கள். கவர்னர் சமூக சேவை 2024ஆம் ஆண்டிற்கான விருதுகளை பெறுபவர்களில் பொருந்தாதவர் யாருன்னு பாருங்கள். RS பாரதி தான். ராஜ்குமார் வாங்கியிருக்காங்க. சுவர்ணலதா அவங்க எலிஜிபிள். ராமலிங்கம் எலிஜிபிள். 3 பேரும் இப்போ 2024ஆம் ஆண்டிற்கான விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த கொஷின் பாருங்கள். 10வது சர்வதேச பலூன் திருவிழா மாமல்லபுரத்திற்கு அருகில் உள்ள டேஷில் நடைபெற்றது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவிடந்தை. சரிங்களா? மாமல்லபுரத்திற்கு அருகில் திருவிடந்தை. இன்னொரு கொஷின் உங்களுக்கு கேட்குறேன். சர்வதேச பட்டம் விடும் திருவிழா தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல பர்டிகுலராக நடந்துச்சு. அதாவது கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு இடம். அது எந்த இடம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள். அதுக்கடுத்த கேள்வி. கேரளாவின் கப்பாட் மற்றும் சால் கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் வழங்கிய ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் என்ற நிறுவனம் எந்த நாட்டை சார்ந்தது? இது பார்த்திங்கன்னா டென்மார்க்கை சார்ந்தது. இது நீலக்கொடி என்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் சென்று வருவதற்கு ஏற்ற இடமா இருக்கணும். ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கணும். அதே போல் அங்கே மீன்பிடி தலங்களும் நல்லபடியாக நடக்கணும். எல்லாமே கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? சுத்தமாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் அவங்க நீலக்கொடி சான்றிதழ் கொடுக்குறாங்க. ஏற்கனவே கோலம் வாங்கியிருக்கு. இப்போ மெரினாவுக்கு வாங்கிறதுக்கு எல்லா இது பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்கீமு. அடுத்த கொஷின் பாருங்கள். புதிய குற்றவியல் சட்டங்களை ஆய்வு செய்திட தமிழ்நாடு அரசு யார் தலைமையில் குழு அமைத்துள்ளது? சத்யநாராயணன். நமக்கு தெரியும், இப்போ BNS சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த பாரதிய அதனியம் அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 வந்திருக்கு. 3 இருக்குது மொத்தம். இந்த 3 சட்டங்களையும் ஆய்வு செய்கிறதுக்கு சத்யநாராயணன் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அவர் தலைமையில் அமைச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்கள். காடுகளில் நடைபெறும் குற்றங்களுக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திட கருடாக்ஸு என்ற இணையதளத்தை துவங்கியுள்ள மாநிலம் எது பார்த்தீங்கன்னா கர்நாடகா. சரிங்களா? அதாவது ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே ஒரு அஃபென்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு FIR போகிறதுக்கு ஒரு இணையதள வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள். விண்வெளியில் டாக்கிங் சோதனையை செய்துள்ள 4வது நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இது இந்தியா. தேசிய புத்தாக்க தினம். தேசிய புத்தாக்க தினம்னா இன்னோவேஷன் சொல்லுவோம். நேஷ்னல் இன்னோவேஷன் டேனா அதாவது புதுசாக ஒரு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அந்த ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 16. தேசிய மஞ்சள் வாரியம் நிஜாமாபாத்தில் நிறுவப்பட்டுள்ளது. இது எந்த மாநிலத்தில் உள்ளது? பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. நம்ம இந்த கொஷினை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிஜாமாபாத்ன்றதை நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இருந்தாலுமே ஸ்டேட் கேட்டால் என்ன பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி வச்சுருக்கு. நீங்கள் நிஜாமாபாத்தையும் தெலுங்கானாவையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். தேசிய மஞ்சள் வாரியம். சரியா? அடுத்தது, வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் கூட்டமானது எங்கு நடைபெற உள்ளது? கல்ஃப் கோஆப்ரேஷன். இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் விலை ஏற்றுமதி நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு. சரிங்களா? இதோடைய கூட்டம் கொச்சியில் நடக்க உள்ளது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
சமீபத்தில் காட்டுப்பன்றிகளை சுடுவதற்கு சட்டம் இயற்றிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். இதில் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர்லாம் போட்டிருக்காங்க. 5 கிலோமீட்டருக்கு இது பார்த்து ஒரு கண்டிஷனும், 3 கிலோமீட்டருக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. ரொம்ப நியரஸ்ட்டாக இருந்தால் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சினை பன்றிகள், மீண்டும் மீண்டும் வரக்கூடிய பன்றிகள் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் விடுறதுக்கும், சுடுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு கட்டுப்பாடுகள்லாம் போட்டிருக்காங்க. அத வந்து நீங்க ஒரு முறை பார்த்துக்குங்க. இல்லன்னா நீங்க இந்த போலீஸ் எக்ஸாமு, இல்ல பிசி எக்ஸாம் எழுதுற அதாவது எஸ்ஐ எக்ஸாம் எழுதுறவங்க தான் இந்த அளவுக்கு போதும். டிஎன்பிசிய பொறுத்தவரைக்கும் நீங்க கொஞ்சம் டீப்பா இந்த டாபிக்க நீங்க பார்த்துக்கணும். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகம் 2வது இடத்தை பிடித்துள்ளது. சரிங்களா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி நல்லா தெரிஞ்சுங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாடு வந்து 2வது இடம். 2வது இடம் 9.19%. அதுக்கடுத்து பாருங்க, தற்போது வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நடைபெற உள்ள இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இது வந்து கொச்சி. தொழில் முனைவோர்களின் எண்ணிக்கையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் முனைவோர்களின் எண்ணிக்கையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. என்டர்பிரனர் சரிங்களா? அதுக்கடுத்தது இந்திய இராணுவ தினம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 15. அடுத்தது தமிழ்நாடு அரசு தற்போது இயற்றியுள்ள பாலியல் குற்றங்கள், அதாவது பாலியல் குற்றங்களுக்கு அந்த தண்டனைகள் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதில் தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம். பார்க்கலாம். 12 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை. சரிங்களா? 12 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை ப்ளஸ் அபராதமும் சேர்த்து கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தருவாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், பெண்களை மின்னணு வழியில் அச்சுறுத்தினாலும் குற்றம் தானா? சரிங்களா? டிஜிட்டலில் பண்ணாலும் சரி, சோஷியல் மீடியாவில் அது மாதிரி எதாவது பண்ணாலும் சரி, அதுவுமே வந்து குற்றம் தான். மீண்டும் மீண்டும் குற்றம் இழைக்கும். சரிங்களா? இருக்கும் போட்டிருக்கு. சாரி, அது வந்து மீண்டும் மீண்டும் குற்றம் இழைக்கும் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை கொடுப்பான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ஹவு இந்தியா ஸ்கேல்டு MTG20 சரிங்களா என்ற புத்தகத்தை எழுதியவர் பார்த்தீங்கன்னா அமிதாப் காந்த். இவர் வந்து ஒரு சிஓவாக இருந்தார். எதுக்கான சிஓ அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது சமீபத்தில் இந்தி மொழி சான்றிதழ் படிப்பை தொடங்கியுள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை. சரிங்களா? இலங்கையோடைய சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து தொடங்கியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில். அடுத்தது தமிழ்மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக ஜனவரி மாதத்தை அறிவித்த நாடு எது பாருங்கள். தமிழ்மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக ஜனவரி மாதத்தை அறிவித்த நாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் தவறாக நம்ம குறிச்சிருக்கோம். இது வந்து அமெரிக்கா. அடுத்த கேள்வி பாருங்கள், 28வது காமன்வெல்த் நாடுகளின் சபாநாயகர்கள் மற்றும் தலைமை தாங்கும் அதாவது அதிகாரிகளின் மாநாடு 2026 எங்கு நடைபெற உள்ளது பார்த்தீங்கன்னா இந்தியா. சரிங்களா? எங்கு நடைபெற உள்ளதுன்னா இந்தியா. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக ஜனவரி மாதத்தை அறிவித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இது அமெரிக்கா. இது தவறாக கொடுத்துருக்கோம். இந்தியா கிடையாது, அமெரிக்கா. நன்றி மாணவர்களே.